பிறப்பால ஒதுக்கப்பட்ட ஒருத்தர் சிவன் தன்னோடவே ஏத்துக்கிட்டவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? திருநாளை போவார். தாட்டு குலத்தை சேர்ந்தவன்றதுனால கோயிலுக்குள்ள போக அனுமதி இல்ல. அதனால கோயிலுக்கு வெளியே நின்று சிவனை வணங்குவார். நந்தி சிவனை தரிசிக்க முடியாம மறைச்சிருந்தாரு. இவரோட உன்னதமான பக்தியால நந்தி வலதுபுறமா தானாகவே நகர்ந்தாரு. திருநாள போவாருக்கு தில்ல நடராஜரை தரிசிக்கணும்ன்றது நீண்ட நாள் கனவா இருந்துச்சு. கோவிலுக்குள்ள போக முடியலன்னா என்ன, சிதம்பரமே சிவன் தானேன்னு மண்ணை கையில எடுத்து திருநீரா பூசிக்கிறாரு. அன்னைக்கு இரவே ஈசன் தில்லைவாழ் அந்தணர்கள் கனவுல தோன்றி என் பக்தன் அந்தன கும்ப மரியாதையோட என்னிடம் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அங்கிருந்து ஒரு அந்தனர் தாழ்த்தப்பட்டவன் கோயிலுக்குள்ள போறதை என்னால ஏத்துக்க முடியல, இங்க ஒரு அக்னி பரீட்சை வச்சு அதுக்கப்புறம் போகட்டும்னு சொன்னாரு. கீழே இறங்கி எந்த தீங்கும் இல்லாம பட்டாடை உடுத்தி தெய்வீக தோற்றத்தோட வெளிவந்தாரு. கருவறைக்குள்ள போய் ஈசனை கண்குளர கண்டு ஒரு தீப்பழம்பு போல தோன்றி ஜோதியா இறைவனோட ஐக்கியமாயிடுறாரு.